என் மண் என் மக்கள் என்கின்ற மாற்றத்திற்கான யாத்திரை மேற்கொண்டிருக்கிற இன்றைய நிகழ்ச்சியின் கதாநாயகன் அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, மன்னிக்கவும், மேடையில் இருக்கின்ற மரியாதை மிக்க அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பெயரை நான் சொன்னதாக உங்கள் நெஞ்சிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையின் யாத்திரையால் இந்தியா INDA இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கார். அதாவது அவர்கள் கூட்டணிக்கு ஆபத்து என்பதை நாசுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். 2014க்கு முன்பாக மக்கள் மனதிலே ஒரு நிராசை, ஒரு சினிசிசம், அரசியல்வாதி ஒத்தங்கூட நல்லவன் இல்லை, இந்த நாடு உருப்படாது என்கின்ற மனோபாவம் எண்ணமானது வேரூன்றி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? நிராசை மாறி மக்கள் மனதில் இந்த நாடு பற்றிய நம்பிக்கை, இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதுவும் கஷ்டமான காலகட்டத்திலே நம்மை தலைமையேற்று நடத்திய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியால் இங்கு நாம் அனைவரும் ஜீவித்திருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மக்கள் மத்தியிலே அரசியல்வாதிகளிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், நாட்டை ஆளுவார்கள், நம்மை வழிநடத்துவார்கள் என்கின்ற எண்ணம் துளிர்விட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த தேசத்தை 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த இங்கிலாந்தை கீழே தள்ளிவிட்டு உலகத்தில் வளர்ந்த நாடுகள் வரிசையிலே 5வது நாடாக பாரத நாடு முன்னேறி இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் இந்த நாடு 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்ற இன்றையிலிருந்து அன்று வரை அமிர்த் கால். ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் அது விஷ காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழகத்திலே எல்லாமே பொய், பித்தலாட்டம். நாம் தான் பார்த்தோமே, மலேசியாவிலே பேராசிரியர் ராஜேந்திரன் தெளிவாக திருமாவளவனுக்கு என்ன எடுத்து சொன்னார்? அந்த குப்பைகளை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு வந்து கொட்ட வேண்டாம் என்று. அந்த அளவிற்கு செல்லுகின்ற இடமெல்லாம் தமிழகத்தை இழிவுபடுத்துகின்ற, நம்முடைய கௌரவத்தை குலைக்கின்றவர்கள் தான் இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் உடன் இருப்பவர்கள். நாம் 5வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். வளரும் நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சியிலே முதல் இடத்திலே பாரத நாடு இருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பில் ஒரு காலத்தில் இங்கிருந்து தங்கத்தை கொண்டு போய் லண்டனிலே அடமானம் வைத்த காலத்தை பார்த்தவர்கள் நாம். ஆனால் இன்றைய தினம் அதிலும் ரஷ்யாவுக்கு மேலே முன்னேறி வந்திருக்கிறோம். எனவே உலக அரங்கிலே இன்று பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய நல்ல பெயரை, மரியாதையை பெற்று தந்திருப்பவர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். எந்த விதத்தில் ஐயா நீங்க மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தால் இது போயிடும், அது போயிடும், இப்படித்தான் சொன்னீங்க. அதுவும் இந்த ஊரில் உலகத்திலேயே முழு பொய்யன் ஒருத்தர் உண்டு, ப. சிதம்பரம்னு பேரு. அவர் 2014 தம் மகனுக்கு ஓட்டு கேட்கும் போது சொல்றாரு, மோடி வந்தா மன்ரேகா கம்மா வெட்டு வேலை நின்று போன்னு கம்மா வெட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தாய்மார்களிடம் போய் பொய் சொன்ன பொய்யர்களின் கும்பல் நமக்கு எதிராக இருக்கின்ற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு நாம் இந்த யாத்திரையின் மூலமாக நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சகோதரர் திரு கே. அண்ணாமலை அவர்கள் பிரதானமாக 2 விஷயங்களை வலியுறுத்தி செல்ல இருக்கிறார்கள். ஒன்று, தமிழ் என்கின்ற பெயரால் தமிழை, தமிழகத்தை, தமிழனை வஞ்சித்த கூட்டம் இந்த திராவிட கும்பல். திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லுகின்ற கூட்டம் என்ன?
1967க்கு முன்பாக தமிழை படிக்காமல் 6வது வகுப்பிற்கு யாரும் வர முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு பேரு. ஆனா துரதிருஷ்டவசமா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு வரேன், உடனே ஹிந்தி படிக்க வேண்டான்னு மூடிட்டாங்க. எல்லா ஹிந்தி வாத்தியாருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸுக்கு போனீன்னு. ஆனால் தமிழை இவர்கள் வளர்த்தார்களா? யோசித்து பாருங்கள். ஹெச் ராஜா சொல்றாங்கிறதுக்காக ஏற்கவும் வேண்டாம், அல்லது ராஜா சொல்றாங்கிறதுக்காக மறுக்கவும் வேண்டாம். இன்று சமூக வலைதளங்கள், இந்த சமூக வலைதளங்களிலே ஒரு வாழ்த்து சொல்லுவதாக இருந்தாலும், ஒரு செய்தியை அனுப்புவதாக இருந்தாலும், தமிழை தமிழிலே டைப் பண்றதுக்கு தமிழனுக்கு இன்னைக்கு அருகதை இல்லை. இங்கிலீஷ்ல அடிக்கிறான். யோசிச்சு பார்க்கணும். தமிழை வெறும் பேச்சு மொழியாக இன்று கொண்டு வந்து விட்டது இந்த திராவிடியன் ஸ்டாக். மெல்ல தமிழ் இனி சாகும் என்று இந்த தமிழகத்திலே 55 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு டைப் படிக்க கூட, செய்தி எழுத தமிழ் இல்லை. ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக அறிவித்திருக்கிறார், எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்களிலும் 26 மொழிகளையும் படிக்கலாம், அதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும். இதை விட தமிழுக்கு சேவை, என் தாய் தமிழுக்கு சேவை செய்த முதல் மகன், தலைமகன் நரேந்திர மோடி தவிர வேறு யாரும் கிடையாது. நீங்கள் யார்? தமிழுக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழை வைத்து நீங்கள் வளர்ந்தீர்கள். ஆனால் ஆன்மீகம், தேசியம் தான் தமிழை வளர்த்தது. ஆகவே தமிழ் மொழியை வைத்து வயிறு வளர்த்த ஒரு திராவிடியன் ஸ்டாக்குக்கு, திராவிடியன் மாடல் ஆட்சிக்கு மக்களிடையே ஏற்கனவே இருக்கிறது. அது மாசுபடிந்த மாணிக்கம் போல் மங்கி போய் தெரிகிறது. நீரு பூத்த நெருப்பு என்பார்கள். இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுக்கு இருக்கின்ற கோபம் நீரு பூத்த நெருப்பு போல் இருக்கிறது. அதை மாற்றி நெருப்பை கணரச் செய்து திராவிடியன் ஸ்டாக் அடியோடு அழிக்கப்படுகின்ற நேரத்தை நோக்கி நாம் இன்று நடைபயணம் துவங்குகிறது. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நன்கு துவங்கப்பட்ட ஒன்று பாதி முடிந்து போனதற்கு சமம் என்று. இன்றே நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய இலக்கிலே பாதி வெற்றி பெற்றுவிட்டார் என்று நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். யாத்திரை முடியும் பொழுது 100% வெற்றி நம் கையிலே இருக்கும். மேடையிலே இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருத்தராக பேசும் பொழுது ஒன்றுபட்ட குரலோடு நாம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, 5 கிலோ பஞ்சு மூட்டைய எவ்வளவு உயரத்திலேருந்து நம்ம தலையில போட்டாலும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் 5 கிலோ படிக்கல் தலையில விழுந்தா தலை இருக்குமா? ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அந்த படிக்கல் போல இப்பொழுது இறுக்கமாக நாம் இந்த மேடையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இது வளரும், தொடரும். நண்பர்களே, இந்த தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான விஷயம் ஒன்று, கரப்ஷன் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு. கவனமாக கேளுங்கள். இப்ப பொதுவா என்ன நினைப்போம்? இப்ப டாஸ்மாக் கடையில் ஊழல் நடக்குது. எப்படி நடக்கலாம் நினைப்போம்? கொள்முதல் செய்யும் போது மந்திரி கமிஷன் வாங்கி விடுவார், அதனால இதுல ஊழல் நடக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்ல, குடிக்கிற ஒரு குடிகாரம் பையிலிருந்து கையை போட்டு காசை திருடுற திருடர்கள் கூட்டம் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கூட்டம். குவார்ட்டருக்கு 10, ஃபுல்லுக்கு 80. எங்க அண்ணன் முத்துசாமி சொல்றாரு, குடிகாரன்னு சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வரும்னு. வந்தா வந்துட்டு போட்டோம், குடிகாரன் சொல்லாம மரியாதைக்குரிய மது பிரியர்கள் என்றா சொல்ல முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு மது பிரியர் பாக்கெட்டில் இருந்து பணம் திருடல் இந்த அரசாங்கம் கணக்கு வழக்கு இல்லை. இங்க மேடையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 1,00,000 கோடி இருக்கும்னு அவர் பட்டியல் கொடுத்திருக்கார் கவர்னர்கிட்ட. அதற்கு அடுத்ததாக யோசித்து பாருங்கள், இப்ப அமலாக்கத்துறையில்
அகப்பட்டு கொண்டிருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடியா. அதுக்கு அளவுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பொன்முடிங்கிறத அவர் அரசாங்க பொறியியல் கல்லூரிகளுக்கு கவுன்சிலிங் இப்பதான் 22ஆம் தேதி துவங்கியது. ஆனா பிரைவேட் காலேஜஸ்க்கு, அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு முன்னாடியே என்ன டீலு, ஒரு மாணவனிடமும் நீ வாங்குகின்ற கேபிட்டேஷன் ஃபீல பாதி எனக்கு. எவ்வளவு பரவலாகி இருக்கிறது கரப்ஷன். நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கணும்னு சொன்னாரு. உடனே நீங்க பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சது சக்கரபாணி. ஏனென்றால் ஆஹா, ஊழலுக்கு இன்னொரு வழியை அல்லவா சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன்னா பரவலாக்கி விட்டார்கள் அல்லவா. நான் மேலூரிலிருந்து கரும்பு நான் பொங்கலுக்கு உபயோகப்படுத்துகின்ற பன்னீர் கரும்பு அது உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளிடம் போய் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தது அரசாங்கம்? 300 கரும்பு 6 அடிக்கு மேல. அவன் அரசு அலுவலர் எல்லாம் இஞ்சி டேப் எடுத்துக்கிட்டு தர்றான். ஆனா ஏன் 5.25 அடி இருந்ததுன்னா கரும்பு இல்லை, அதெல்லாம் லிமிட் தாண்டாது. 6 அடிக்கு 5.25 இருந்தா அது விவசாயி பண்ண பாவமா? இவன் இஞ்சி டேப்பை வச்சுட்டு போறான். 6 அடி இருக்கின்ற 300 கரும்பு வெட்டி ஏத்தி விட 5000 ரூபாய். அப்படின்னா ஒரு கரும்புக்கு எவ்வளவு? 16 ரூபாய் 66 பைசா. இதை திருப்பி நீ அதனுடைய இடத்திற்கு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு கொண்டு போய் இறக்கு கூலி இன்னொரு 3 ரூபாய் 33 பைசா வச்சுக்க. ஆனால் எக்ஸ்செக்கரிலிருந்து, கஜானாவிலிருந்து இந்த அரசாங்கம் எடுத்தது 33 ரூபாய். ஒரு கரும்புக்கு 13 ரூபாய் கொள்ளையடிச்ச திருடுங்க ஆட்சி இன்று மாநிலத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரியாக நான் சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டா இருக்கலாம், வக்கீலா இருக்கலாம், ஆனால் நான் என்னை விவசாயி என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்கிறேன். எல்லா ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்லையும் இப்பெல்லாம் 60 கிலோ மூட்டை இல்ல ஒரு மூட்டை, அங்க ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல 40 கிலோ சிப்பம் தான். நான் 100 கிலோ மூட்டையை தூக்கி சுமந்தவன் ராஜா. என்னுடைய கடந்த காலம் வேற மாதிரி. ஆனா அந்த 40 கிலோ இருக்கின்ற சிப்பத்துக்கு 40 ரூபாய் கொள்ளையடிப்பவர்கள் எதற்காக? இந்த தமிழக அதிகாரிகள், விவசாயிகள் கேட்கிறார்கள். மத்திய அரசாங்கமே நேரடியாக எங்களிடம், ஏனென்றால் கொடுப்பது மத்திய அரசாங்கம். நீங்கள் ஏன் நெல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரை திறக்கக்கூடாது? எங்கள் இந்த தமிழக அரசாங்கம் வஞ்சிக்கிறது, சுரண்டுகிறது. ஆகவே சிந்தித்து பாருங்கள். இன்று ஊழல் பரவலாக்கப்பட்டு ஒரு குடிமகனும், அதாவது சிட்டிசன், இந்த இடத்துல நம்ம முத்துசாமி அண்ணா சொன்ன குடிமகன் இல்லை, ஒரு குடிமகன் பாக்கெட்லேருந்து திருடுற இந்த திருட்டு கூட்டத்தை நாம் விரட்டி எடுக்க வேண்டுமா வேண்டாமா? என்ன செய்யணும்? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சி 24 வாக்கு எண்ணிக்கை வரை தொடர வேண்டும். அதற்காக தான் நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர். ஒரு கால் ஸ்டாலின் சொன்னது நிஜமாவும் இருக்கலாம். இந்த யாத்திரை முடியும் பொழுது இந்த INDIA அது காணாமல் போயிருந்தாலும் போயிருக்கும். யாரு கண்டா? 76 ஜனவரி 30ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் அவர் திமுக ஆட்சியை கலைப்பார்னு யாராவது நினைச்சமா? கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை திமுகவால் ஆட்சிக்கே வர முடியவில்லை. அதுபோல திடீரென்று நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவன் கொடுத்தாலும் கொடுப்பான், சொல்ல முடியாது. ஆகவே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தேசியமும் தெய்வீகமும் இது ரெண்டும் தான் தமிழ் வளர்த்தது, ஆன்மீகம், தேசியம். ஆகவே தமிழுக்காக, தமிழகத்திற்காக நல்லதொரு முயற்சி மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஸ்டெப்பும் வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும். வெற்றிக்கான நடையாக, அந்த நடை பயணமாக, அது யாத்திரையாக இது அமைய வேண்டும் என்று he is of my daughter's age, அதனால முழு ஆசீர்வாதமும் கொடுக்கறதுக்கு எனக்கு
எல்லா அருகதையும் இருக்கிறது. ஆகவே இந்த யாத்திரை மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற வாழ்த்தி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.